இந்த வீடியோவில் வந்து ஆவரேஜ் கால்குலேட்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க, விப்ரோவில் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரேட் வந்து 440 ருபீஸ், உங்கள்கிட்ட வந்து 100 ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க, 390க்கு வருது மார்க்கெட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் ஒரு 200 ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறீங்க. ஓகே, அப்படி வாங்கினீங்கனாக்கா இப்போ வந்து ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 406 ஆயிடுச்சு. இப்போ 390ல் இருக்கிற ஸ்டாக்ஸு 406 வந்ததுனாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து 50 பாயிண்ட்ஸ் போகாமல் ஆல்மோஸ்ட் 14-16 பாயிண்ட்ஸ் ஆட் ஆனாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது ஒரு நல்ல கம்பெனியாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஆட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஆவரேஜ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்டாக்னோட ப்ரைஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டாக்னோட ப்ரைஸ் குறையும் பொழுது உங்களுடைய ரெக்கவரியும் குயிக்காக நடக்கும். இப்போ இங்கே 390லேருந்து 440ன்றது கொஞ்சம் 50 பாயிண்ட்ஸ் டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ திருப்பி மேலே போகும், கீழே வரும், அப்படி இருக்கும். 406ன்றது குயிக்காக ஒன்லி 16 பாயிண்ட்ஸ் தான். மேபி விதின் 4-5 டேஸ்லேயே வந்து ரெக்கவரி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தட்ஸ் ஆல்.